அனைவருக்கும் வணக்கம். மண் வள பாதுகாப்பு பணிகள், அதாவது மண் வளத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்திங்க. இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். பொதுவாகவே விளைச்சல் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மண்ணை வளமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான கவனங்கள் செய்யணும். மொதல் கவனம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரப்பு போடணும் அப்படிங்கிறது. நிலத்துலேருந்து பொதுவாக மழை பெஞ்சால் நிலத்தில் இருக்க தண்ணீர் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே தேங்கி நிற்கணும். அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீர் வேணால் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறது தான் அதோட முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்னென்னா, முடிஞ்ச வரலும் மண்ணை வளப்படுத்துகிற மாதிரி, அதாவது அந்த பயிர் சுழற்சி அப்படிங்கிறது நடக்கணும். ஒரு தடவை நெல் போட்டோம்னா அடுத்து மேலே விளையிற பயிர் தானேங்க நெல். அடுத்து பூமிக்கு கீழே விளையிற பயிர்களை கடலை அது மாதிரி போடலாம். அல்லது உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு அது மாதிரி பயிர் வகை பயிர் போடலாம். அதுக்கப்புறம் திருப்பி நெல் போடலாம். திருப்பி அதுக்கப்புறம் ஒரு காய்கறி பயிர் போடலாம். ஓகேங்களா? ஒரே மாதிரி பயிர் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட இரண்டாவது முக்கியமான அமைப்பு. அதாவது நம்ம நிறையா நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போட்ட இடத்துலையே நெல் போட்டுகிட்டே இருக்கும். அது என்னன்னா ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஒரு 2 வருஷம் நல்லாயிருக்கும். 3ஆவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த காடெல்லாம் அந்த பயிர் பண்ணாமல் அவங்க சும்மா போட்டிருப்பாங்க. அல்லது மழைக்காலத்தில் மட்டும் அதாவது கார்த்திகை பட்டத்தில் மட்டும்தான் எதாவது போடுவாங்க. அப்படி மாறிடும், அந்த மண்ணோட தன்மை அப்படி மாறிடும். நீங்கள் அந்த மாதிரி நெல் வயலை அழிச்சிட்டு சவுக்கு போடுறீங்கன்னு வச்சா கூட சவுக்கோட விளைச்சல் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் பயிர் சுழற்சி வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 2. 3ஆவது, முடிஞ்ச வரையிலும் வருஷத்துக்கு ஒரு முறை சணப்பு அல்லது தக்கைப்பூண்டு விதைச்சி, ஒரு ஏக்கருக்கு 20 கிலோன்னு விதைச்சி ஒரு 60 நாள் வரையிலும் வளர்த்து, 50 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே அதை மடக்கி உழுகிற மாதிரி, மண்ணிலே மடக்கி உழுகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விவசாயத்தை தொடரலாம். இது சணப்பு தக்கை பூண்டு. இதில் என்ன இருக்குது? அதிகமான தழைச்சத்து மட்டும் இருக்குது. இது யார் போடணும்? என் நிலத்தில் ஒன்றுமே வரமாட்டேங்குதுங்கிறவங்க பண்ண வேண்டிய முதல் காரியம் இது. சணப்புங்கிறது எல்லா நிலத்துலையும் போடலாம். ஆனால் தக்கை பூண்டுங்கிறது எதெல்லாம் கலர் நிலமாக இருக்கோ, உப்பு நிலமாக இருக்கோ அவங்க பண்ண வேண்டிய பயிர் தக்கைப்பூண்டு. இல்லைங்க, நான் இதெல்லாம் போட்டேன், இதுக்கு அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பலதானியம் அப்படிங்கிற பல்வேறு வகையான ஒரு 20 வகையான விதைகளை கலந்து அந்த விதைகளை விதைச்சு, ஏக்கருக்கு 20 கிலோ அப்படிங்கிற மாதிரி விதைச்சு அதை வளர்த்து அதை 50 நாளில் மடக்கி உழுது விவசாயம் பண்ணுறது. இது 2வது. இது 2ம் பண்ணணுமா அப்படின்னா, என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக பண்ணணுங்க. அதோட வெற்றியோட அளவு அதிகங்க. இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ஒரு நம்மளோட ஃப்ளோரா மேரின்னு நம்மளுடைய குழு, நம்மளுடைய உறுப்பினர் ஒருத்தாங்க, அவங்க முதல் முறையாக நெல் போட்டாங்க. அந்த பகுதியில் எல்லாருமே 1400 கிலோ தான் எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் தடவை நெல் போட்டு 1400 போடுற இடத்துல 2200 எடுக்கிறாங்க. இதுதான் அந்த வித்தியாசம். அடுத்த பயிரில் கடலை போடும்போது அந்த கடலை என்ன செய்யுதுன்னா, எல்லாரும் அந்த பகுதியில் 600லேருந்து 700 கிலோ எடுக்கிற இடத்துல 1000 கிலோ எடுக்கிறாங்க. மண் வளத்துக்கான இந்த பயிர்களை நம்ம விதைச்சு மடக்கி உழுது நம்ம பண்ணலாங்க. ஒன்றுமே கிடைக்கலையா, அவங்க மார்க்கெட்டில் வார சந்தையில் தானியங்கள் விற்பாங்கள்ல, அந்த தானியத்தில் எந்த தானியம்லாம் விலை கம்மியோ அதை வாங்கிட்டு போய் அதை ஒரு 20 கிலோவை தூவி விதைச்சி வளர்த்து 60 நாளில் மடக்கி விடுங்க. எந்த நிலமாக இருந்தாலும் இது பண்ணுங்கள், உங்கள் மண் சூப்பராகிடும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.